அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ரெண்டு கேள்வி சாமி. சொல்லு. முதல் கேள்வி வந்து, இப்போ நம்ம வந்து உபதேசம் வாங்குகிறோம். சரி. வாங்கிட்டு நம்ம செய்துக்கிட்டே வரோம். சரி. ஞானம் கிடைக்கல, இது வந்து நம்மளுக்கு எதனா ஒன்று ஆகி போகுது. அடுத்த பிறவி என்னும்போது இந்த நிலை தொடருங்களா இல்லை மறுபடியும் தொடரும்? நீ எப்போ உன்னுடைய உயிரில் நினைவை பதிக்கிறியோ அது பிறப்பெடுக்கும் போதெல்லாம் அந்த நினைவுக்கு ஏற்ற செயல் வந்துடும். உடலில் எப்போல்லாம் நினைவு பதிக்கிறியோ அது மண்ணோட மண்ணாக போயிடும். அப்போ வந்து நம்ம செய்யறது எதுவும் வீண் போகல, போகவே போகாது, எப்பவுமே போகாது. சரி சார். இன்னும் ரெண்டாவது கேள்வி, இப்போ மனுஷனுக்கு வந்து 6 அறிவுன்னு சொல்கிறாங்க. இந்த 6 அறிவில் வந்து நீங்கள் சொன்னது வச்சு தான் எனக்கு 3 அறிவு தெரியும். சரி. ஒன்று ஜீவனாக பிறகுறான், அதுக்கப்புறம் சக்தியாக பிறகுறான், ஜீவனாக வளர்றான், மூணாவது வந்து மனமாக வந்து பிணமாக போயிடறான்னு சொல்லி 3 அறிவு எனக்கு தெரியுது. சரி. இந்த இன்னும் 3 அறிவு தெரிஞ்சுக்கலாமா? 3 அறிவு 6 அறிவு இருக்கிற மனுஷனே இல்லை, எப்படி போய் 6 அறிவுன்றது? ரைட்டு சாமி. அது என்னென்ன அறிவுன்றது பேராக தெரிஞ்சுக்கலாம். அதான்பா, மகான்களுக்கு இருந்தது 6 அறிவு. மகான்களுக்கு 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு வேற்றுமை கிடையாது. சரி சாமி. எல்லாரும் ஒன்று. அவன் கடவுளோட உறவாடுறோம் 6 அறிவு மனிதன். சரி சார். இப்போ கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வாழ்த்தும் போது கல்யாண பொண்ணையும் கல்யாண மாப்பிள்ளையும் வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வணும். ஆமாம் சார். 16 பேர்த்த போலீஸ்காரன் உள்ள பிடிச்சி போய் போட்டுருவான் இப்போ. கண்டிப்பாக சார். ஆனால் இப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் வாழ்த்துறான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன். அந்த செல்வங்கள், அதாவது வந்து 16 செல்வங்கள் யாருக்கு இருக்குது உலகத்தில்? ஒரு ஆள் சொல்லு. அது போல அமெரிக்கா ஜனாதிபதிக்கு, அது போல முழுசா இருக்கிற ஆள் யாரும் இல்லை சாமி. எதனா ஒரு குறைபாடு தான். 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு எத்த சொன்னான்? கிடைச்சவனுக்கு அனுபவம், அதான் கிடைச்சவனுக்கு பாக்கியம். அப்போ மற்றவனுக்கு கிடைக்கக்கூடாது. அது தெரியல சாமி. இப்படி தான் தெரியாதான் மூச்சுன்னுக்குறோம். 16 செல்வம்ன்றது உலகத்தில் எவனுக்கும் கிடைக்காது. ஆமாம் சாமி. ஜனாதிபதி ஆடு மேய்ச்சின்னு பாரு, மேய்க்க மாட்டார். மாடு கட்டின்னு பால் கந்துன்னு பாரு, மேய்க்க மாட்டார் சாமி. அப்புறம் ஜனாதிபதிக்கு இல்லையே நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குமா? குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் கும்பிட்றான்? கண்டிப்பாக சாமி. அதுவும் ஒரு செல்வம் எங்கே இருந்து வரும்? அதுவும் ஒரு செல்வம் தான் சாமி. புருஷம் இல்லைன்னு எத்தனை பேர் கதறான்? கண்டிப்பாக சார். எங்கேருந்து செல்வம் வரும்? அதுவும் ஒரு இருக்க ஊடு இல்லைன்னு எத்தனை பேர் கதறான்? அதுவும் ஒரு. அதனால 16 செல்வம் இங்கே உலகத்தில் நீங்கள் சொல்கிற செல்வங்களை பற்றி பேசலை. அவங்க பேசுனது 16 செல்வம்ன்றது 16 சந்திரக்கலை. அது 16ல் நிற்கும் போது அங்கே கடவுளோட நீ உறவாடிக்கு நிற்ப. சரி சாமி. அங்கே மரணம் கிடையாது, எம்மாலாம் வர முடியாது அங்கே. சரி சாமி. தெய்வத்தோடு இருக்கிற இடத்துல. அதனால் இந்த உலக வாழ்வு இது சிற்றின்பம். இந்த சிற்றின்பத்தை சார்ந்து ஒரு காலத்துக்கு இப்போ ஒன்று சேர்ந்துக்கிறீங்க வாழறதுக்கு. ஆமாம் சாமி. ஆனால் இது மட்டும் வாழ்க்கை இல்லை, இதை விட பேரின்பத்துக்கு போகணும். அப்போ 16 கலையை நீ பெறணும். 16 கலை பற்றினா அது பேரின்ப வாழ்வு. இந்த யோகா கலையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது 16 கலையா சாமி? அது 16ன்றது வேற, அதெல்லாம் உனக்கு புரியாது. இப்போ அந்த 16 கலையில் நின்னா நீ கடவுளோட உறவாடலாம். அந்த கலையை நீ பிடிக்கணும். அது 16 செல்வம். அது சரி சாமி. ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு செல்வம். அது 16 கலையும் 16 செல்வம். அந்த 16 செல்வத்தை அடையிறது தான் மனுஷனுடைய நோக்கம். சரி சாமி. அப்படின்ட்டு இப்போ 6 அறிவு பட்ச மனுஷன் வாழ்த்தினான். இன்னைக்கு 3 அறிவு பட்ச மனுஷன் போய் வாழ்த்திட்டு போகிறான். கல்யாணம் பண்ணவொடனே குழந்தை இல்லாத போடுது. கல்யாணம் பண்ணவொடனே புருஷன் செத்து போயிடுறான். கல்யாணம் பண்ண பொண்டாட்டி செத்து போயிடுறான். எங்கே 16 செல்வம் பெறுது? ஒரு செல்வம் கூட இல்லை. அதனால இதெல்லாம் புரியாமல் ஜனங்க என்ன பண்ணுதுன்னா 16 செல்வம். உலகத்தில் ஒருத்தனுக்கும் 16 செல்வம் கிடையாது. கிடையாது சாமி. கண்டிப்பாக கிடையாது சாமி. அப்புறம் 16 செல்வத்தை பற்றி எதை பேசுகிறான்? கண்டிப்பாக சாமி. அதனால் இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல. தெரியாத 16 செல்வம்னா இங்கே சொத்து சோகம், ஆடு மாடு கோழி குழந்தை குட்டி சொத்து இதெல்லாம் சேர்த்துக்கணும். அவன் மகான் அதை பற்றி சொல்லலை. சரி சார். தெய்வத்தோடு வாழறது 16 செல்வம். சரி சார். அந்த 16 செல்வத்தை நீங்கள் அடையணும் அப்படின்றதுக்கு வாழ்த்துனாங்க அவங்க.
சரி சாமி. அது இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா மனுஷன் ஆசையில் அலையிற மனுஷனுக்கு போய் அதெல்லாம் வராது. இப்போ அந்த 16 கலையை ஜனங்க மறந்துட்டாங்க சாமி. இப்போ வந்து எத்தனைன்னே தெரியாத வராங்க, ஆச்சரியத்தை போட்டு போய்க்கினேங்கிறாங்க. அது எத்தனைன்னே போகிறாங்க, போட்டோம் வரட்டும், நமக்கு என்ன போச்சு? சரி சாமி. எதையும் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கல மனுஷன். ஆமாங்க சாமி. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துன்னுக்குறான். கண்டிப்பாக பேசிங்கிறான். கண்டிப்பாக சார். போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? நம்மக்கிட்ட வரும்போது நம்ம சொல்லுவோம். வராத போகிறவனை போகிறான், எப்படி வேணால் போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? கண்டிப்பாக சார். அதை தான் நம்ம பண்ணின்னு போகிறோம். அதனால் கொடுத்துக்கிற உபதேசத்தை சீராக செய்யுங்க, ஒவ்வொரு உண்மையும் உணருவீங்க. சரி சாமி. சாமி இதில் இன்னும் ஒன்று, இது கேட்கலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து உபதேசம் வாங்குகிறோம், ஒரே இடத்துலேருந்து செய்ய சொல்கிறாங்க. நம்ம சூழ்நிலை வெளியில் போயிடுறோம். ஆனால் அங்கே வந்து வேஸ்ட்டு கட்டிக்கிறோம், விளக்கேற்றி வச்சு செய்கிறோம். நம்ம வெளியில் போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலு எங்கன்னா நம்ம ரொம்ப தொழில் போயிடும்போது இங்கே வீட்டுக்கு வந்து தான் சாமி செய்ய முடியுங்களா, இல்லை அங்கேயே எதனா விளக்கு இல்லாமல் செய்யலாம்? அங்கே எப்படி செய்வேன்? வீட்டில் 4 பேர் இருக்கிற இடத்துல போய் நீ கையும் காலையும் நீட்டிக்கினீங்கன்னா உன்னை வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான். ஆமாம் சாமி. கண்டிப்பாக சாமி. அதனால தான் இதை சொல்லி யாரும் இல்லாத இடத்துல செய்ய. சரி சாமி. அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது வீட்டுக்கு வந்து அங்கே போனீங்கன்னா போய் அங்கேயே தங்கிட்டு போகிறேன், வீட்டுக்கு வர போகிறேன். வீட்டுக்கு வந்தால் செய்துட்டு பாடு. ஒரு நைட்டு வர முடியாத அளவுக்கு இருக்கு. சரி, அன்னைக்கு விட்டுட்டு மறுநாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொன்னது வாஸ்தவம் சாமி. கண்டிப்பாக சாமி. சரி. சப்போஸ் சூழ்நிலை சரியில்லைன்னா நீ விட்டுட்டு மறுநாள் இருந்து. ஆமாம். ரொம்ப நன்றி சாமி. ஆத்மாவணக்கம் சாமி. உங்கள் பேர் சொல்லுங்கள் சாமி. சாமி என் பேர் ஓவியர். கிட்ட வச்சுங்க. என் பேர் ஓவியர் ராஜீவி. நான் நியர்பை ஐயம்பட்டாங்கில் தான் இருக்கிறேன். இந்த குரு பூர்ணிமாவுக்கு வந்திருந்தார் வருகை தந்திருக்கும் அத்தனை ஆத்மா சீடர்களுக்கும் ஆத்மா வணக்கம். ஐயாவோட ஒரு கேள்வி சாமி. இவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐயாவோட படத்தெல்லாம் வரைஞ்சவர். ஐயாவோட படத்தில் ஒரு பியூட்டி இருக்குது. அது என்ன பியூட்டினா, ஐயாவை நேராக போய் பார்க்குறோம், ஐயாவோட பார்வை நம்ம மேலே நேராக இருக்கும். சரி, நேராக தான் பார்க்குறாருன்னு அந்த பக்கம் 90 டிகிரியில் அப்படி போய் பார்த்தோம்னா அப்போவும் அவரோட பார்வை நம்ம மேலே தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தாலும் எந்த பக்கம் போனாலும் ஐயாவோட பார்வை 180 டிகிரி வரைக்கும் நம்ம மேலே தான் இருக்கும். அதுக்கு காரணம் கை மட்டும் இவருது, உள்ள வரைஞ்சது ஐயா. ஐயா சாமி உண்மை சாமி. ஆட்கொண்டவர் மகான் சாமி. அவர் மறக்க முடியாது. இப்படி ஒரு அமைப்பு வந்திருக்காது. ஆனால் இப்படி ஒரு முயற்சி எடுத்தார்ல, இது மட்டும் இந்த விஷயம் இல்லை. பெரும்பாலும் எந்த ஒரு ஆசிரமத்துக்கு நீங்கள் போனாலும் குருமார்கள் ஒரு பாடங்களை கொடுத்து அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு போயிருப்பாங்க. சரி, அடுத்தடுத்து வரவங்கள போய் ஐயா இந்த பாடத்துக்கெல்லாம் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்கள் குருநாதர் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதை நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய குருநாதரோட பலம் என்னன்றது எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா, இந்த உலகத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நாம் முதல் குரு பூஜை அன்னைக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தணும். எந்த விஷயம்? ஐயாவோட ரூமை திறந்து இந்த நாம் இங்கே கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்றது விஷுவலாக காமிச்சிருக்கிறோம். இந்த பாடங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, இயற்கையிலேயே அதுக்கான சாட்சிகள் இருக்குன்னு இயற்கையிலேயே நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே பாடமாக ஒரு ஓவியமாக நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அதுவும் 3Dயில் கொடுத்துருக்குறோம். ஆனால் நாம் அதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாம் பாடம் பண்ணியிருக்கிறோம், நாம் அனுபவிச்சிருக்கிறோம், அதனால் நாம் சொல்லிட்டோம், நமக்கு அது பெரிய விஷயம். ஆனால் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கின்னு அதை அப்படியே ஒருத்தர் அவுட்புட்டாக கொண்டு வராருன்னா அவர் மனசுக்குள்ள நம்ம குருநாதர் இருந்தால் மட்டும்தான் அது சாட்சியம். ஏன்னா அவர் முழுமையாக அந்த பாடங்கள்லாம் வாங்கலை. நாம் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் அந்த பாடத்தில் இவர் உணரலை. இப்போதான் 2 பாடம் வாங்கியிருக்கேன். ஆனால் சொன்ன எல்லாத்தையும் உள்வாங்கிக்கின்னு அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்துருக்காருன்னா அந்த மனம் அவ்வளோ பக்குவப்பட்டு இருந்ததுனால தான் அது சாத்தியமானது. இங்கே வந்து உக்காந்துக்கிறவர் குருநாதர் மனசில் குடிக்கொண்டக்கூடிய ஒருத்தர் தான் இங்கே வந்து உக்காந்துருக்காரு. சொல்லுங்கள் சாமி. ஆமாம், உண்மை சாமி. உண்மை. ஃப்ரான்ஸில் சாமி சீடர், ஐயாவோட சீடர் செந்தில்வேல் டிஃபென்ஸில் இருக்கார்ல, போன பர்மியோட வந்துருக்காரு. ஆமாம், குரு பூஜைக்கு வந்து போனார். அவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கொடுத்துருக்காரு, ஒரு 7 கேள்வி கொடுத்துருக்காரு. அங்கேருந்து அனுப்புகிறாரா? ஆமாம் ஆமாம். வெட்டாத சக்கரம்னா என்ன சாமி? வெட்டாத சக்கரம். அப்புறம் இன்னொரு கேள்வி, இறைவன் எதற்காக மனிதனை படைத்தான்?
இந்த பிரபஞ்சம் ஏன் இது அடுத்தடுத்து கேள்விங்களா? ஆமாம், அடுத்தடுத்து. அதே கேள்வி இல்லை. இல்லை. சரி, வெட்டாத சக்கரம்னா என்ன? வெட்டாத சக்கரம்னா என்ன? வெட்டாத சக்கரம்னா என்ன சாமி? பிரான்ஸ்லேருந்து ஒருத்தர் செந்தில்வேல் சாமின்னு ஒருத்தர் இப்போ கேட்டிருக்காரு. நாமெல்லாம் சீடருங்க, சொல்லி ஆகணும்ப்பா, சொல்லுங்க. சுவாசம் அப்படியே நெருங்கி வாங்க. வெட்டாத சக்கரம் அப்படின்னா 6 ஆதாரம் இந்த உடலுக்குள்ள இருக்கு. 6 ஆதாரம் இந்த உடலுக்குள்ள இருக்குது. அது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, முதுகுத்தண்டுன்னு போகக்கூடிய அந்த மூலாதாரத்துல இருந்து உச்சின்ற அந்த சகசிராரத்தை போற வரைக்கும் அதுக்குள்ள இந்த 6 ஆதாரமும் இருக்குது. இந்த 6 ஆதாரத்தை கடந்த ஒரு ஆதாரம் இருக்குது, அதுக்கு பேர் சகசிராரம். அப்போ முதுகுத்தண்டை 2ஆ நம்மளால புழங்க முடியும், அப்போ வெட்ட முடியும். வெட்டுப்படக்கூடிய சக்கரம் எங்க இருக்குதுன்னு சொன்னால், இந்த உடலுக்குள்ள இருக்கிற 6 ஆதாரமும் வெட்டுப்படக்கூடிய சக்கரம். இந்த ஆதாரத்தையும் கடந்து ஒரு சக்கரம் இருக்குது, அது இங்கிருந்து ஒரு ஜான் மேலே நிற்குது, அது வெட்டாத சக்கரம், அதுக்கு பேர் சகசிராரம். அருமை சார். அதை வெட்ட முடியுமா? எல்லாத்தையும் தேடல பார்த்த சாமி, எதுவுமே அந்த விளக்கம் வரல சாமி. சரியான ஞான சாமி உங்களுக்கு. எங்களுக்கு இல்லை. அப்போ நம்மளை மீறி ஒன்று இருக்குது, ஒரு ஜான் மேலே நிற்குது, அந்த இடம் தான் பரவெளி. எல்லா மகானும் போய் தரிசித்து வந்த இடம் எதுன்னா அந்த இடம்தான் வெட்ட வெளின்றது. வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியல. சந்திரனுக்கு ராக்கெட் விடுறோம், செவ்வாய்க்கு ராக்கெட் விடுறோம், சூரிய மண்டலத்துக்கு ராக்கெட் விடுறோம். ஆனால் இந்த ஊன் உடலுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சின்ன மினியேச்சராக இறைவன் படைச்சிருக்கிறான். அந்த இடத்துக்குள்ள நமக்கு போகக்கூடிய சக்தி இருந்தால் அந்த இறைத்தன்மையை நம்மளால உணர முடியும். தானும் தன்னை அறியக்கூடிய சக்தி அங்க மட்டும்தான் கிடைக்கும், அங்க போறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இந்த ரகசியங்களை ஒவ்வொரு அப்பியாசியும் ஒரு சீடனும் புரிஞ்சுக்கின்னு பயணங்கள் பண்ண 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 தான் யார் என்ற அறிவு அப்பதான் அவங்களுக்கு கிடைக்கும். இது வெறும் பாடத்தினால கிடைக்குமா அப்படின்னா இல்லை, செய்யக்கூடிய பாடங்கள் நமக்குள்ள எதிர்வினையாற்றும், நம்ம மனதளவில் ஒரு பக்குவப்படுத்தும். அந்த பக்குவப்பட்ட மனசுக்குள்ள கேள்விகள் 1000 கேட்டுக்கினே இருக்கும். இது வரைக்கும் எழாத கேள்விகள் எல்லாம் கேட்கும். அப்போ அதுக்கான விடைகளை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். தேட ஆரம்பித்து அதுக்கான விடைகளை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அப்போது நீங்கள் உங்களை உணரக்கூடிய தருணம் அந்த தருணமாக இருக்கும். தான் என்ற கேள்வி எல்லாத்துக்கும் தானே கேள்வி கேட்டு தானே பதில் சொல்லணும். அதனால தான் ஒரு சில இப்போது அடுத்த குரு பூஜைக்கு ஐயாவுக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறோம். என்னப்பா அடுத்த வருஷம் தானே ஐயாவோட குரு பூஜை, அதுக்குள்ளே இப்போவே ஆரம்பிச்சிட்டியா? இது நீண்ட நெடிய பயணம். நமக்கு சில விஷயங்களை ஐயா கொடுத்துருக்காரு, நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்காரு. அதை நாம் சிரம்பட 1000 தடைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்கள்லேருந்து பின்வாங்க போகிறது இல்லை, அதை தொடர்ந்து பண்ணிக்கினே இருக்கணும். அப்போ அடுத்த குரு பூஜைக்கு சில விஷயங்களை நாம் பண்ண போகிறோம். அப்படி ஒரு விஷயங்கள் என்னன்னு சொன்னால், குருவானவர் சீடன் கேள்வி கேட்டு குருவானவர் பதில் சொல்லணும். அப்படி ஒரு பாடல்களை நம்ம அமைக்க போகிறோம். ஆனால் குரு தான் சம்மதி ஆகிட்டார், அவர் எப்படி பதில் சொல்லுவார் அப்படின்னா, குருவானவர் ஏற்கனவே பதில்களை சொல்லிவிட்டார். சீடனாகியவர்கள் நாம் அதுக்கான பதிலுக்கான கேள்விகளை தலைகீழ பண்ண போகிறோம். கேள்விகள் இனிமே தான் எழுத போகிறோம். அந்த கேள்விகளுக்கு குருநாதர் ஏற்கனவே பதிலை சொல்லிட்டார். சிங்கா சிங்கின்னு பீர்முகம் பாடல் வரா மாதிரி குருவானவர் பதில்களை ஏற்கனவே சொல்லிட்டாரு. இனிமேல் நாம் சீடர்கள் கேள்விகளை கண்டுபிடிச்சி அந்த பதிலை ஆப்டாக போட்டுட்டு அப்படி ஒரு பாடல்களை நம்ம குருநாதருக்கு இனிமேல் ஒரு பாடல் அமைக்க போகிறோம். அது அடுத்த குரு. அப்போ இந்த இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்ததுனால அடுத்தடுத்து தேடல்கள் போகிற மாதிரி நமக்குள்ள தேடல்கள் கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கும் உங்களை அறியக்கூடிய பதில்களை அதில் கிடைக்கும். அப்போ கேள்விகள் எப்போதும் வேணும். சரிங்களா? ஆமாம், கேள்விகள் இல்லாமல் ஞானம் பிறக்காது. பாடம் பண்ணாதான் வரும். வெறும் கேள்விகள் மட்டும் கேட்டால் அது விதண்டாவாதம் ஆகிடும். ஆமாம், கண்டிப்பாக விதண்டாவாதம் ஆகிடும். விதண்டாவாதங்கள் எப்பவுமே நம்மளை ஊர் போய் சேர்க்காது. உள்ளுக்குள்ள உணர்ந்து தன்னை உணர்ந்து தன் படத்தில் அனுபவித்து அந்த அனுபவத்திலிருந்து கேள்விகள் வரணும், அதுக்கான விடையை தேடணும்.